ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 116 வாரங்கள் நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 117வது வாரத்துக்குள்ள வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 9 அதிகாரங்களை நாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு 10வது அதிகாரத்தையும் நாம் இன்றைக்கு பார்த்து முடிக்க போறோம். அடுத்த வாரத்திலிருந்து நம்ம 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வசனத்தின் அடிப்படையை வைத்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சிலர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருவருக்கு தேவன் கொடுக்குற ஒரு விதமான வெளிப்பாடு. நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் என்ன தேவன்கிட்ட கேட்டேன்னா, கிறிஸ்துவை காட்டணும். ஒரு காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை காட்டப்படணும். அந்த சத்தியத்துல எப்படிலாம் இயேசு கிறிஸ்துவ நம்ம காட்ட முடியும், ஃபைனலா எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருந்தது. அதன்படியே நம்ம ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் பாக்குறோம். சில பேருக்கு வேற விதத்துல அவங்களும் கிறிஸ்துவை தான் காட்டுறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து வேற விதங்கள்ல காட்டுறாங்க. நமக்கு இப்பேற்பட்ட ஒரு விதத்துல தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால அவங்க சொல்றதும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, நான் சொல்றதும் தப்புன்னு சொல்ல முடியாது. பாருங்க, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. எல்லா வார்த்தையும் நம்ம நம்பணும். பாருங்க, அதுல குறிப்பா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து நம்பணும். எந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில பேசுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு சில பேர் வேற விதமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வரப்போறார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. ஆனா அவர் வருதை இன்னும் யாருக்கிட்டே சொல்லல. பாருங்க, சமீபத்துல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். பாருங்க, செப்டம்பர் 15, 25 இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு மறுபடியும் இன்னொரு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதெல்லாம் தேவன் வருவார். எப்போனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அது தேவன் அங்கேயும் யாருக்கும் சொல்லல. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களா இருந்தாலும் சரி, அவங்க 24 மணி நேரமும் ஜபத்தையும் தரித்து கொண்டிருந்தாலும் சரி, தேவன் அதை வெளிப்படுத்த மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் வசனத்துல சொல்லிட்டாருன்னா சொல்லணும் தான். வசனம் என்றும் மாறாது, மனுஷங்க தான் மாறுறாங்க. பாருங்க, ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். பாருங்க, எங்க போனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு வந்துருது. பாருங்க, எப்படி நீங்க எந்த ஆங்கிள் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு எடுத்துட்டு கொடுத்துருந்து. பாருங்க, அதான் தேவன். பாருங்க, எவ்வளவு ஒரு சர்வ வல்ல தேவன். பாருங்க, படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8லிருந்து 11. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னோடு பேச, சமுத்திரத்தின் மேலும் பூமி மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்போது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷக்காரரையும் ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பாருங்க, இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் நம்ம படிக்கும் போது எப்படி இருக்கும்னா, பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆவியானவருடைய உதவி கொண்டு நிச்சயமா படிக்கணும். பாருங்க, ஒவ்வொரு வசனமும் ஆவியானவருடைய வெளிப்பாடு நிறைந்ததா இருக்கணும். பாருங்க, ரொம்ப முக்கியம். நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம், வியாக்கியானம் பண்றது ஆவியானவருடைய உதவி இருக்கணும். ரொம்ப முக்கியம். பாருங்க, இல்லைன்னா வேற விதத்துல எல்லாம் வியாக்கியானம் பண்ணிடுவாங்க. பாருங்க, இன்றைக்கு சில வசனங்கள்லாம் எடுத்து திருச்சி பேசுறாங்க. என்ன, நீ பாவம் பண்ணிக்கோ, தப்பு கிடையாதுன்றாங்க. இல்லைங்க, பாவம் பண்ணா தப்புன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா தெளிவாய் சொல்லப்படுது. நீங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் தேவன் மன்னிப்பார்னு சொல்லப்படுது. ஆனா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, அந்த பாவங்கள் நீங்கள் செய்ய என்ன, தேவனுடன் இருக்கும் உங்களுடைய தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்ல பாத்திருக்கீங்களா, நூல் அறந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்களா, அந்த மாதிரி நூல் அறந்துகிட்டே வரும். பாருங்க, ரொம்ப விஷயம். தேவன் மன்னிப்பாரா? ஆமாங்க, மன்னிக்கிற தேவனுங்க. 7 இல்லைங்க, 70,000 முறை கூட மன்னிப்பார். ஆனா நீங்க அதே பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல நீங்க தேவனுடன் இறுக்கமான அந்த உறவு, அந்த விசுவாசம் கம்மியாயிடும். பாருங்க, அதான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம், நிறைய சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். அப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன, வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே எனக்கு வார்த்தையை நீங்க பேசுங்க, வார்த்தையின் வடிவில் நீங்க கொடுங்க. வார்த்தை
எனக்குள்ள கிரியேசிட் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். ஒவ்வொரு காரியங்கள் பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்படுது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார், அவர் ஜீவ தண்ணீரா இருக்கார், அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். பாருங்க, வசனத்தை பேசும்போது அப்படியே வெளிப்படுவார். நான் லிட்டரலா நிறைய பார்த்திருக்கேன் பாருங்க என் வாழ்க்கையில. அப்படி அபரிவிதமா வெளிப்படுவார். வெளிப்படும் போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போ இன்றைக்கு பாருங்க, இந்த 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ தேவதூதன் வந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாரு, அது யோவான் வந்து சாப்பிட்றாராம். சாப்பிட்டவனையும் என்னடா இது வாய்க்கு நல்லா தேனை போல இருக்குன்றாரு, வயிற்றுக்குள்ள போனோடனே அது கசப்பாயிடுது அப்படிலாம் பாருங்க. இந்த ஸ்டார்டிங்ல எடுக்கும் போது எனக்கு சுத்தமா புரியல பாருங்க, இந்த வசனமே புரியல. என்னடா இது எப்படி மெசேஜ் எடுக்க போறோம், இதை வச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாருங்க. ஆவியானவர் பாருங்க கற்றுத்தரார் நமக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உங்க வாழ்க்கையை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க எங்க போகணும், எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, யூடியூப்ல என்ன பார்க்கணும், யூடியூப்ல என்ன பார்க்க கூடாதுன்னு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாருங்க. நீங்க என்ன பத்தி சொல்றீங்க? அதை கூட ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாருங்க. எங்க A to Z கற்றுக் கொடுப்பாருங்க. ஈவன் நீங்க என்ன சாப்பிடணும் முதல் கொண்டு கற்றுக் கொடுப்பாரு. நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஆவியானவர் கிட்ட கேட்டு ஒரு காரியமும் கேட்டு பண்றேன். ஆவியானவர் என்ன பண்ணணும் சொல்லி கொடுங்க. நான் கடைக்கு போறேன், கிராசரி போறேன், கடைக்கு போறேன், என்ன காய்கறி வாங்கணும், என்ன காய்கறி வாங்கக்கூடாது, எனக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி நான் பணத்தை செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணுங்க, நீங்க டிசிஷன் எடுக்க வைங்க ஆவியானவர்கிட்ட. சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஆவியானவர்கிட்ட கேட்டு பண்ணுங்க, முதல் காரியம். ரெண்டாவது, டிசிஷன் எடுக்குது. நீங்க பெருசா ஏதாச்சும் டிசிஷன் எடுக்க போறீங்களா, பெரிய டிசிஷன் சின்ன டிசிஷனும், குறிப்பாக பணம் விஷயத்துல நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் என்ன டிசிஷன் எடுக்கணும் கற்றுக் கொடுங்க. நிச்சயமா கற்றுக் கொடுப்பாருங்க. நான் என் வாழ்க்கையில பாத்துருக்கேன் பாருங்க. அதே போல யாருக்குன்னா பேசுறதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு ஒரு 30 செகண்ட், ஒரு 5 செகண்ட் அப்படியே அவங்க கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேச பாருங்க. ஆவியானவரே அடியனுக்கு கற்றுக் கொடுங்க, என்ன பேசணும், ஏது பேசணும் பாருங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்துல வரைக்கும் ஒண்ணுமே புரியல பாருங்க. ஏன்னா ஏதோ ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாரு, அது வயிற்றுக்குள்ள போகுது, கசப்பாயிடுமா, வாய்க்கு சாப்பிட்டா தேனை போல இருக்குமா, இது ஒண்ணுமே புரியல. இது என்னடா இது? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்க தேனை ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வயிற்றுக்குள்ள போகும்போது உங்களுக்கு கசப்பா இருக்குன்னு தெரியுமா, இல்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மைதானங்க? சில பேர் யோசிப்பாங்க, என்ன பிரதர்? ஆமா உண்மைதானங்க. இப்ப நீங்க ஒரு பிரியாணியே சாப்பிட்றீங்க, காரமா சாப்பிட்றீங்க, பயங்கர காரமா சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். பிரியாணியை நல்லா சாப்பிட்டோன்னே இந்த தொண்டைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு எரிச்சல் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எரிச்சலே இருக்காது, உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா தொண்டை மட்டும் தான் எரிச்சல் இருக்கும், வலிக்கும், வயிறு வலிக்கும். அது வேணா, ஆனா அந்த எரிச்சல் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியாது பாருங்க. அதே போலதான் பாருங்க, ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிடுறீங்க, குலோப்ஜாம் சாப்பிட்றீங்க, குலோப்ஜாம் சாப்பிடும் போது தொண்டை வரைக்கும் டேஸ்ட் ஃபீல் ஆகும் பாருங்க. தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா டேஸ்டே தெரியாது. அது அப்படிதானேங்க. ஆனா இங்க வசனம் டிஃப்ரெண்டா சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? பா நீ சாப்பிடும் போது வாய்க்கு வந்து அது ஸ்வீட்டா இருக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள போன உடனே அது கசப்பா மாறிடும் அப்படின்றாரு பாருங்க. அது இல்லாம பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. இது இன்னைக்கு பார்க்க போறோம், ஒரு வசனத்தின் அடிப்படையில பார்க்க போறோம். என்ன டைட்டில் கூட நான் சொல்றேன், இதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த யோவான் என்ன பண்றாரா, அதை வாங்குறாராமா, வாங்கி சாப்பிட்றாராமா. சாப்பிட்டோடனே பாருங்க அவர் சொல்றாரு, நான் அதை புசிச்சேன், என் வாய்க்கு தேனை மாதிரி இருந்தது, ஆனா என் வயிற்றுக்கு கசப்பா இருக்குது அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க ஒரு காரியத்தை. அவருக்கு எப்படி தெரியும் அது கசப்பா இருக்குதுன்னு தெரியும்? வயிற்றுக்கு போனா எப்படி கசப்பா இருக்குன்னு தெரியும்? வயிற்றுல அந்த டேஸ்ட் பட்டு ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. நாக்கில் தான் கத்தர் வந்து டேஸ்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன சாப்பிட்றது டேஸ்ட், பாவக்காய் சாப்பிட்டா கசப்பா இருக்கும், அப்படிதானுங்க. சக்கரை சாப்பிட்டா அந்த ஸ்வீட் தரும், அப்படின்னா பாருங்க வாய்க்கு தான். அந்த புளிப்பா சாப்பிட்டா ஏதாச்சும் மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்டா புளிக்கும், வாய்க்கு தெரியுது, வயிற்றுக்கு எப்படி தெரியும்? அது யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, நான் சாப்பிட்டேன், என் வயிற்றுக்கு கசப்பா இருக்குது, நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றாரு. எப்படிங்க ஃபீல் பண்ண முடியுது யோவானால? அதுவும் இது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், தேனை சாப்பிட்டா தேனை போலதான் நாங்க உள்ள. தேனை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேன் வயிற்றுக்குள்ள போனா தேன் வந்து யோவான் இப்படிதானே சொல்லியிருக்கணும், என் வயிற்றுக்குள்ள போச்சு ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் யோவான். ஆனா ஏன் கசப்பா இருக்குன்னு சொல்றாரு? ரெண்டு காரியங்கள். எத்தனை பேருக்கு வளர்க்குதுங்க? நிச்சயமா வேணும்னு நினைக்கிறேன். ரெண்டு காரியம் என்ன? முதல்ல யோவானுக்கு எப்படி தெரியும் வயிற்றுக்குள்ள போனவனே இது எப்படி அவர் கசப்பா இருக்குதுன்னு ஃபீல் பண்றாரு? முதல் காரியம். ஏன்னா வயிற்றுக்குள்ள நீங்க அப்படியே சரீர பிரகாரமாக இந்த காரியங்களை பாருங்க, உலக பிரகாரமாக, அதான் பிசிக்கலா இந்த காரியத்தை பாருங்களேன், விளங்காது. ரெண்டாவது காரியம் என்ன? அவர் தேனை சாப்பிட்டா தேனு தான் உள்ள ஃபீல் ஆகும், ஸ்வீட்டா தான் அவருக்கு வயிற்றுக்கு தெரிஞ்சிருக்கணும், இனிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவருக்கு எப்படி கசப்பா தெரியுது? என்ன விஷயம்? என்ன பிரதர் சொல்ல வருது இந்த வசனம்? ஒண்ணுமே புரியல பிரதர். பாருங்க, அதான் ஆவிக்குரிய ரீதியில இந்த வசனத்தை பார்க்கணும் பாருங்க. இன்றைக்கு என்ன பிரதர்? ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
தேவன் வசனங்களை ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த உலகத்தின் காரியங்களை வைத்தும் அப்படியே லிட்டரலா எடுத்தும் பேசுவாரு. அப்படின்னா ரெண்டுத்தையும் அந்த வசனத்துல மிங்கல் பண்ணி பேசுவார். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சில வசனங்கள் அடிப்படையில நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல என்ன பண்றாரு, விதைப்பும் மறுப்பும் பற்றி பேசுறாரு. அது சில டைம்ல வசனத்தை வச்சு பேசுறாரு, ஆவிக்குரிய விதத்துல பேசுறாரு. சில டைம் அப்படியே லிட்டரலாவும் பேசுறாரு. அந்த 2 வருஷமும் கலந்தும் பேசுறாரு பாருங்க. தாழ்மையை பற்றி கூட இயேசு கிறிஸ்து வசனங்களை நிறைய பேசுறாரு. அது உதாரணம் நம்ம அடிக்கடி இதை பார்த்துருக்கோம். என்ன இயேசு கிறிஸ்து வந்து தாழ்மையை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு, அவரு இது மாதிரி என்ன சொல்றாருன்னா காலை கழுவுறாரு. பாத்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து சீசருடைய காலை கழுவுறாரு. காலை கழுவுனே என்ன ஆகுது, சீசருடைய காலை கழுவுனையும் உடனே என்ன பண்றாங்க, இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் சபையில உட்காந்து காலை கழுவிட்டு இருக்காங்க. மேட்ரு அது கிடையாது. அப்படியா சொன்னாரு தேவன், எல்லாரையும் காலை கழுவ காட்டுறாங்க. ரொம்ப ஆவிக்குரிய விதத்துல ஒரு விஷயத்த காட்டுறாரு. என்னப்பா பாரு, நானே காலை கழுவி இருக்கேன். உலகத்தை உண்டாக்கின தேவன், நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கேன். நீ என்ன பண்ண, ஊழியம் பண்ணும்போது நீ இந்த மாதிரி தாழ்மையா இரு. மத்தவங்க கிட்ட, வர விசுவாசிகள் கிட்ட ரொம்ப தாழ்மையா நடந்துக்கோ, ரொம்ப பண்ணிக்காத. அதுதான் காட்டுறாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சபைகள்ல காலை கழுவுறாங்க. கழுவும் போதே அவன் திட்டின்னு தான் கழுவான். போய் இவன் காலை கழுவுறோம் பாரு, இவன் என்னென்னலாம் பண்ணிக்கிறான். அப்படிதான் உண்மைதானங்க. பாருங்க, நீங்க என்ன சார் நீங்க பண்ணிருக்கீங்க? ஆமா, நானும் பண்ணிருக்கேன். பாருங்க, ஒரு சபையில போகும்போது ட்ரம்ஸ் வாசிக்க தான் போவோம் பாருங்க. ட்ரம்ஸ் வாசிக்க போகும்போது அந்த சபையில என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கூட்டம் முடிஞ்ச பிறகு முடியறதுக்கு முன்னாடி எல்லாரும் போறாங்க, ஜனங்களாம் எழுந்து போறாங்க பாருங்க. போயிட்டு உட்காடுறாங்க, லைனா உட்காந்து ஒரு சேரை அடிக்கிட்டாங்க. ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு காலை கழுவுறாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது காலை கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ சின்ன பையன் பாருங்க, எனக்கு ஒன்றும் விளங்காது. சரி சபைக்கு கூப்பிடுறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்க போலாம் அப்படின்னு பாருங்க. காலை எதுக்கு ஆனா என்ன நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒரு பார்த்து எனக்கே ஞாபகம் இருக்கு, பயங்கர இது விரோதி. ஆனா அவங்க உட்காந்து காலை கழுவுறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, பாஷ சொல்லிட்டாரே, கைவிதானே ஆகணும். மேட்ரு என்னன்னா, அங்க தாழ்மையை காட்டணும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. பாருங்க, தேவன் அதான் காட்டுறாருப்பா, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன் பாரு. உண்மைதானுங்க, நம்முடைய தேவன் சர்வ லோகத்தையும் உருவாக்கின தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் உருவாக்கினவர். அவரு சொல்றாருப்பா, நானே காலை கழுவுறேன். என்ன காட்டுறேன், நானே எவ்வளவு தாழ்மையா இருக்கேன், நீ தாழ்மையா நடந்துக்க அப்படின்னு காட்டுறேன். அப்போ வசனங்கள்ல ஆவிக்குரிய ரீதியிலும் வசனத்தை எடுத்துக்கணும். சில வசனங்களை உலகத்துல இருக்கிற மாதிரியும் அப்படியே லிட்டரலாவே எடுத்துக்கணும் பாருங்க. அதான் நம்ம பார்த்துக்கணும், நிறைய பார்த்துக்கணும். ஓகே, இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஆவிக்குரிய ரீதியில இந்த வசனத்தை எடுத்துக்கணும் பாருங்க. என்னன்னா இந்த வசனத்துல பாருங்க, குறிப்பா ஒரு காரியம் சொல்லப்படுது. என்ன, தேவனுடைய வார்த்தை செயல்படும் விதத்தை இந்த வசனம் காட்டுது. நீங்க என்ன பிரதர் அப்படியா, தேவனுடைய வசனத்தை செயல்படும் விதமா இந்த வசனம் காட்டுது? ஆமாங்க, பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் மணிக்கோ 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாலே இதுல நமக்கு அழகா தெரியும். இந்த வசனம் வந்து, இந்த வார்த்தைகள் வந்து தேவனுடைய வார்த்தை தான் எப்படி செயல்படுதுன்னு காட்டுது அப்படின்னு. நீங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்க. என்ன சொல்றாரு, ஒரு சிறு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா? அதை வாங்கி சாப்பிடுன்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, அது முடிச்ச உடனே 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாரு, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைகளையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நம்ம தீர்க்க தரிசனம் பாருங்க எப்படி சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் தீர்க்க தரிசனம் சொல்றோம். அப்போ இந்த சிறு புஸ்தகம் என்பது என்ன, தேவனுடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது பாருங்க. தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தைய ஜனங்க சொல்லும் போது அவங்களுக்கு தேனை போல இருக்கும் பாருங்க. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன, தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுது, தேவனுடைய வார்த்தை செயல்படும் விதம் என்கின்ற ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போறோம். கேளுங்க, ஒருவேளை இன்றைக்கு ஊழியம் பண்றவங்க கண்டிப்பா அதை கேட்கணும். ஊழியம் பண்றவங்களும் கேளுங்க, விசுவாசிகளும் நிச்சயமா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை செயல்படும் விதம் எப்படி செயல்படுது பாருங்க. எப்படி செயல்படுதாமா, வார்த்தை எப்படி செயல்படுதுன்னா, அதை சொல்லும் போது தேனை போல இருக்கும் பாருங்க. சொல்றவங்க பாருங்க சலிக்காம சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க, சலிக்காம சொல்றேன். என்ன 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா தேனை போல இருக்குது எனக்கு. ஆனா அது செயல்படும் போது எப்படி மாறுதான், கசப்பா மாறும். கசப்புனா என்னது, கசப்பு என்று சொல்லப்படுகிறது ஆங்கில தமிழ்ல. ஆக்சுவலா அது லிட்டரல் மீனிங் என்னன்னா, அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி, சிலருக்கு பாருங்க வார்த்தை போனவுமே சிலருடைய வாழ்க்கை அப்படி கட்டி எழுப்ப பாருங்க. சிலருக்கு அந்த வார்த்தை குற்றப்படும். பாத்திருக்கீங்களா நீங்க? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்குனே பேசுறாரு அப்படின்வாங்க. பாஸ்டர் வேற சொல்ல முடியாது. அங்க வந்து எத்தனை பேருக்கு பாஸ்டர் நினைச்சிருப்பாங்க, பாஸ்டர் எனக்கே பேசுறாரு சொல்லியிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப விஷயம் என்னன்னா, வார்த்தை அவங்களுக்கு அந்த விதத்துல செயல்படுது. சிலருக்கு அந்த வார்த்தை இடரல் உண்டாகும். உண்மைதானுங்க. சிலர் கேட்ட உடனே ஒரு மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா?
நான் கூட பாருங்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சண்டைலாம் போட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க எனக்கு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நான் கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசும்போது அவங்க பாருங்க திடீர்னு எடுத்தோடனே எனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவாங்க, நீ இதோ பாரு, நீ கிரைஸ்ட போல பிஹேவ் பண்ணணும், நீ என்ன இப்படி இருக்கணும், எனக்கு உடனே இடர்கள் அடையும். என்ன நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு. ஏன்னா விஷயம்னா அந்த வார்த்தை வந்தோடனே பாருங்க அவங்களுக்கு அது தேனை போல இருக்குது அந்த வார்த்தை சொல்றவங்களுக்கு. ஆனா கேட்கறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்குது. என்ன 2 காரியம் உண்டாக்கலாம் பைபிள் சொல்லுது. ஒண்ணு, அவங்கள ஏதாச்சும் ஒரு காரியங்கள் உண்டாக்குது. ஒண்ணு என்ன, அவங்களுக்கு இடரல் உண்டாக்குது. இடரல்னா என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கூடாது. இடரல்னா அவங்கள ஓடுற மாதிரி இல்லை, அவங்களுள்ள ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அதை தான் பாக்குறோம். என்ன அப்ப வார்த்தை செயல்படும் விதம் என்னங்க? நீங்க கேட்கலாம், பிரதர் நான் யாருக்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாலும் பாருங்க பிரதர், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ இன்னும் எனக்கே பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க உங்க வார்த்தை செயல்படுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வார்த்தை செயல்படுது? சில பேர் உங்க வார்த்தையை கேட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, என்னடா இப்படியா. இல்ல அவங்க கிட்ட அந்த வார்த்தை வந்து உள்ள போயிருக்கு அர்த்தம். அவங்களுக்கு வார்த்தை அவங்களுக்கு செயல்பட்டு இருக்கு. உண்மைங்க. பாருங்க, என்னுடைய பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் சாம் பாஸ்டர் அப்படி சொல்லுவாரு, சாம்பி செலதுரை அவர் சொல்லுவாரு, என்னன்னா நீங்க வார்த்தையை சொல்ற உடனே அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாகுச்சுன்னா அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. உடனே சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. ஏன்னா என்ன காட்டுது, அதுவே அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னு காட்டுது. பாருங்க, யோவானுக்கு இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அவர் சாப்பிடுறாரு, அந்த வார்த்தை தேனை போல இருக்குது. கேட்கும் போது அவர் சொல்லவே ஏன்னா தேனை போல இருக்கு பாருங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னா அவர் வயிற்றுக்குள்ள போகும்போது கசப்பா மாதிரிதான் என்ன காட்டப்படுது, அந்த வார்த்தை ஒரு பாதிப்பை உண்டாக்குது. பாருங்க, ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ஒரு பாதிப்பை உண்டாகுது. நீங்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் பேசும்போது சில வார்த்தைகள் எனக்கே அந்த பாதிப்பு உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, என் வாய்க்கு நல்லா தேனை போல இருக்கும், நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். ஆனா அந்த வார்த்தை செயல்படும் போது நமக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கும். பாருங்க, அதைதான் பார்ப்போம். நீங்க நினைக்கலாம், என்ன இல்ல பிரதர் வார்த்தை இப்படி செயல்படும். ஆமாங்க, வார்த்தை இப்படிதான் செயல்படும். நம்ம வேதாந்தத்துல இருந்து சில வார்த்தைகளை பார்ப்போம் பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வார்த்தை இப்படிதான் செயல்படும். என்ன சொல்றவங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். ஆனா கேட்கும் போது அவங்களுக்கு பாருங்க அந்த வார்த்தை வேற விதங்களை செயல்படும். பாருங்க, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இயேசு கிறிஸ்து பாருங்க கூட இருந்தாரு, அவர் கூட இருந்த 12 சீஷர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் தெரியுங்களா? கேட்கும் போது அவருக்கு சொல்ல இனிமையா இருக்கு அந்த வார்த்தை. என்ன, யோவான் 6ஆம் அதிகாரம் 53-59 53 59 அது 53 வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவருக்கு பயங்கரமா இருந்திருக்கும். அவருக்கு நல்லா ஸ்வீட்டா இருந்திருக்கும், அவருக்கு இனிமையா இருந்திருக்கும். அவருக்கு பாருங்க சொல்ல அவருக்கு வந்து சொல்ல அந்த வார்த்தையுடைய ருசி அப்படியே சொல்றாரு. அப்பா இதோ பாரு, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணு, உனக்குள்ள ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 8ஆம் வசனத்துல கூட பாருங்க, 58ஆம் வசனத்துல, வானத்துல இருந்து இறங்கின ஜீவ அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மனாயை போல இல்லை, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பயப்பான். அதை சொல்லும் போது பாருங்க அவருக்கு நல்லா இனிமையா இருக்குது. உண்மைதானுங்க, அவருக்கு சொல்ல இனிமையா இருக்குது. ஆனா கேட்கறவங்க பாருங்க 60ஆம் வசனத்துல, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சில சீஷர் என்ன பண்ணிட்டாங்களாமா, முறுமுறுக்க ஆரம்பிச்சு இடரா இருந்தாங்க, ஓடுறாங்க, இது எப்படி இது அப்படின்னு. பாருங்க, இன்றைக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எங்கன்னா போயிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்க ரொம்ப அவங்க வந்து நான் வார்த்தையை சொன்னாலே என்ன சொல்றாங்க, இயேசுவை பத்தி பேசாதேன்றாங்க பிரதர். இயேசு நல்லவர், தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாத, என்ன வேணா பேசலாம். இல்ல கண்டிப்பா நீங்க அந்த டைம் தான் நீங்க என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசணும் பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்துன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ள. நீங்க என்ன பிரதர்? ஆமாங்க, உங்க வாழ்க்கையில கூட பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை பாதிப்படைய வச்சிருக்காங்க. நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு உணர்ச்சி உண்டாக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த வார்த்தை கிரியை செயல்படும் விதம் என்ன, உங்களை பாதிப்படைய வைக்கணும். என்னது, கீழே விழுந்து அந்த பாதிப்பு கிடையாது. என்ன, உங்க ஆத்மாவோட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். உங்க ஆத்மாவோட என்ன பண்ணும், ஒரு காரியங்களை ஏற்படுத்தி விட்டுரும் பாருங்க தேவனுடைய வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இல்லை. அதை தான் காட்டுறாரு யோவானுக்கு. என்ன காட்டுறாருன்னா, தேவன் பாரு, என் வார்த்தை சும்மா கிடையாது, சொல்றவங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆனா அது கேட்கும் பொழுது அந்த வார்த்தை செயல்படும் விதம் பாரு, மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன மாதிரி விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? அவங்க இடர் அடைவாங்க. எப்படி, ஐயோ எப்படி இயேசு இவ்வளவு நல்லவரா,
சில பேருக்கு அப்படியே ஏற்படும் பாருங்க, இவ்வளவு நல்லவரை எனக்கா இவ்வளவு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கும். சில பேருக்கு என்னது, என்ன இப்படி சொல்றாங்களே இவங்க, என்ன ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் நான் ஏன் இவர் ஏத்துக்கணும் அப்படின்னா சில பேருக்கு உண்டாகும் பாருங்க. அப்ப விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தை உள்ள கிரியை செய்யுது. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? இன்றைக்கு நீங்க கேட்டிருக்க யாராவது சரி, ஊழியர்களுக்காக சொல்றேன் சில வார்த்தைகள். என்ன, நீங்க சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக சொல்றேன். நீங்க ஒரு வேலை சார் சபையில சொல்ற வார்த்தையை சொல்றேன் பிரதர், ஆனா ஜனங்க நல்லா சந்தோஷமா உள்ள போகுது அந்த வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை அந்த சந்தோஷம் ஏற்படுகிற பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிலருக்கு அந்த வார்த்தை இடல் அடையுதுன்னா நல்லா புரியும், நீங்க கரெக்டான ரூட்ல போறீங்கன்னா. அவங்க எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன, வார்த்தை உள்ள அங்க செயல்படலன்னு காட்டப்படுகிறது. அப்போ இன்றைக்கு சொல்லுகிறேன், சபை ஊழியர்களுக்காக கூட கேளுங்க, என்ன வார்த்தை இப்படிதான் செயல்படும் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம போயிட்டு சுவிசேஷம் சொன்ன உடனே என்ன ஆகுது, சில இடத்துல அவங்க வெறுக்கிறாங்க அந்த சுவிசேஷத்தை. சிலப்பா இங்கெல்லாம் போயிட்டு சொல்லாத, வேற எங்கன்னா போயிட்டு சொல்லுப்பா அப்படின்றாங்க. பாத்திருக்கீங்களா? சபை விசுவாசிகள் கூட வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு தேட போல புறப்பட்டு போகும்போது கூட என்ன ஆகுது, அவங்க அது கேட்ட உடனே சிலர் இடர்வாங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்க, சிலருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன, ரெண்டு விதமான தாக்கம், சந்தோஷ தாக்கம், சிலருக்கு குத்தப்படும். ரொம்ப முக்கியங்க. அப்போ வார்த்தை இப்படிதான் செயல்படுது. அப்போ யோவான் அதை புசிக்கும் போது என்ன சொல்றவங்களுக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கும், ஆனா கேட்கும் போது அந்த வார்த்தை எப்படி செயல்படுமா, கசப்புன்று சொல்லப்படுது. என்ன, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குங்க. பாருங்க, உதாரணத்துக்கு நான் கூட பாருங்க, சபையில யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க, சிலர் வந்து செழிப்புடைய அந்த பிரசங்குக்கு விரோதமாக சில பேர்லாம் வந்து உட்காருவாங்க பாருங்க. அவங்க கிட்ட நான் இப்படி அவங்களுக்காக சில டைம் வசனத்தையே மாத்தி பேசுவோம் பாருங்க. அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசணுமே. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இல்லைங்க தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு பாருங்க, அன்னைக்கு கற்றுக்கொண்டேன் நான், எக்காரணத்தை கொண்டும் மனுஷனுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, அதுதாங்க மனுஷனுக்கு ஊழியம் பண்றது. அவங்க வந்துட்டாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, சில பேர் பாருங்க செழிப்பு விரோதமா இருப்பாங்க பாருங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, என்ன, ஆசீர்வாதம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பலன். தெரியுங்களா உங்களுக்கு? ஆசீர்வாதம் என்பது என்னங்க, தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பலன்ங்க ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பலன். அந்த ஆசீர்வாதத்துல வருகிற பேக்கேஜ்க்குள்ள இருக்கிறது தான் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, நல்ல வீடு வாசல், சுகம், இதெல்லாம் ஆசீர்வாதத்துல ஒரு பேக்கேஜ். இந்த ஆசீர்வாதம் தான் என்ன, இந்த ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் கொண்டு வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுது. அப்ப என்ன, ஆசீர்வாதத்துல வருகிற ஒரு பேக்கேஜ் தான் என்ன, இந்த செழிப்பு, கிருபை, அப்புறம் என்னங்க, சுகம், சரீர சுகம், நித்திய ஜீவன், நல்ல வாழ்வு, நல்ல வீடு, நல்ல ஆசீர்வாதமான பிள்ளைகள். எப்படிங்க, இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆசீர்வாதம்ன்றது என்ன, பலன் என்று வேதம் சொல்லுது. ஆசீர்வாதம் பலன். இந்த பலன் யாருன்னா கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்ப சிம்பிளா சொல்ல போனா என்னங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கேன், கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கேன், கிறிஸ்து தான் எனக்கு ஆசீர்வாதம். பைபிளா தான் சொல்லுது. அப்போ எப்படி நீ சொல்ல முடியும்? நீங்க சிலரு ஆசீர்வாதமே தப்பாக்கும், இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு பேக்கேஜா வருது பாருங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், என்ன, நம்ம வந்து பர்ச வச்சுன்னு தான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து பணப்பையை வைத்து சுத்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. என்ன, அவர் ஊழியங்கள்ல பாருங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு. ஏன், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும் ஸ்பெண்ட் பண்றாரு பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, இப்படி இருந்தோம் பாருங்க, சபையில இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறா, இல்லைங்க, அப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க, அங்க கர்த்தருடைய வார்த்தை செயல்படும் விதத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நான் ரொம்ப கற்றுக்கொண்டேன் பாருங்க என் வாழ்க்கையில. என்ன, யார் என்ன வேணா நினைச்சுக்கணும். சில பேர் பாருங்க கடிந்து கொள்ள உபதேசத்தை மட்டுமே பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? சிலர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. நம்ம இல்லைங்க வேண்டாம், அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டுமே, அவங்க எப்படி வேணா பேசிட்டு போனா, அவங்களுக்காக நான் பேசலையே, நான் கர்த்தருக்காக பேசுறேன், கர்த்தருக்காக ஊழியம் பண்றேனே. இல்ல பிரதர், அவங்க வந்து உக்காந்துட்டாங்க, அவங்க எப்பவுமே வந்து அன்பை பத்தி தான் பிரதர் பேசுவாங்க, அவங்க எப்பவுமே வந்து சுகத்தை பத்தி தான் பிரதர் பேசுவாங்க, அவங்க எப்பவுமே கடிந்து கொள்ளது உபதேசத்தை பத்தி தான் பிரதர் பேசுவாங்க. இல்லைங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதான் பேசுவேன். ரொம்ப முக்கியம் பாருங்க, மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யக்கூடாது பாருங்க. அதே போல சத்தியத்தை சத்தியமா பேசணும் பாருங்க. ஆசீர்வாதம் என்பது ஒரு சத்தியம். சிலர் வந்து அது ஒரு மாதிரியா பாக்குறாங்க பாருங்க. போதிக்கிறவங்க போதிச்சிட்டாங்கன்னா அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. போதிக்கிறவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பணம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டாங்க. இல்லைங்க, ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுல ஒரு பேக்கேஜ் தான் வந்து என்ன, பணம், செழிப்பு. பாருங்க, எல்லாத்தையும் கலந்துதான் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் யாரு கொடுக்குதுன்னா ஆசீர்வாதம் கொடுக்குது. அந்த ஆசீர்வாதம் யாரு, பலன்னு பார்த்தோம். அந்த பலன் யாரு, கிறிஸ்துவா இருக்கிறார். என்னுடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சிம்பிளா போனா ஆசீர்வாதமே கிறிஸ்து தான்.
பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு காரியம் நல்லா புரியுங்க. என்ன, ஒரு வசனம் நீங்க பேசும்போது அவங்களுக்கு இடரல் உண்டாக்குதா, அவங்களை தாக்கத்தை ஏற்படுத்துதா, அப்போ நீங்க பேசுற வார்த்தை கரெக்ட். நீங்க சொல்லலாம், அவங்க கிட்ட எப்போ சொன்னாலும் அவங்க என்கிட்ட சொல்றாங்க இயேசுவை பத்தி நீ பேசாத போயிடு அப்படின்றாங்கன்னா, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவன் தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதான் முக்கியம். பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51-60 ஸ்தேவானை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தேவான் பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் பிரசங்கம்னு தெரியல. அது எனக்கு தெரியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல இப்படியே சொல்லப்படுது. ஆபிரகாம்ல இருந்து அவர் ஆரம்பிச்சு எங்க சாலமோன் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து முடிக்கிறாரு. பாருங்க, முடிக்கும் போது வரைக்கும் பாருங்க அவருக்கு தேனை போல இருக்கு. ஏன்னா பாருங்க, வார்த்தையை சொல்றவங்களுக்கு அது தேனை போல இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க எல்லா இடத்துலயும் அவர் உற்சாகமா பேசுறாரு, மத்தவங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி. ஏன் அவருக்கு பேசுறவங்களுக்கு உற்சாகமா இருக்குங்க. அப்படிதான் கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நீங்க சத்தியத்தை சுவிசேஷத்தை போயிட்டு எங்கன்னா சொல்லும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு பேசுறவங்களுக்கு நம்மளுக்கு நல்லா எனர்ஜிக்கிட்டே இருக்கும், நல்லா தேனை போய் இன்னும் பேசணும், இன்னும் சொல்லணும். ஆனா கேட்கும் போது அந்த வார்த்தை செயல்படும் விதம் மற்றவங்களுக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்கும். சில நேரங்கள் உங்களுக்கே கூட தாக்கத்தை உண்டாக்கிடும். தெரியுங்களா உங்களுக்கு? நான் பாருங்க நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் பேசுற வார்த்தைகள் கர்த்தர் எனக்குள்ள பேசும்போது ஆவியானவர் அது எனக்கு அப்படியே பலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வார்த்தை. பாருங்க, அப்போ ரொம்ப முக்கியம் ஒரு காரியம். பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்துல பேச ஆரம்பிக்கிறார். யாரு? ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, அதுல அவர் 2ஆம் வசனத்திலிருந்தே ஆரம்பிச்சிடறாரு. எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பூஜைன்னு தெரியல. ஆனா பாருங்க, அவருக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. பாருங்க, அவருக்கு தேனை போல இருக்குது அந்த வார்த்தை. 51ஆம் வசனத்துல பாருங்க ஆரம்பிக்கிறாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களேன்னு சொல்லும் போது அவருக்கு நல்லா ஸ்பெஷலா இருக்கு, அந்த வார்த்தை நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஆனா கேட்கிற யூத ஜனங்கள் பரிசேயர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. பாருங்க, அவங்களுக்கு கோவம் வந்து இடர் ஆகி பாருங்க ஆண் கத்துறாங்க. பாருங்க 56ஆம் வசனத்துல அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசு நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, இது சொல்றாரு, இவரு எக்ஸ்ட்ரீமா பேசுறாரு. யாரு? அவருக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, உற்சாகமா பேசுறாரு, தேனை போது கேட்கிறவங்க என்ன பண்றாங்க பாருங்க, உரத்த சத்தமா கூப்பிட்டு அவங்க காதெல்லாம் அடைச்சுக்கிட்டு ஓடி வந்து அவர் வந்து கொலை செய்யறாங்க. பாருங்க, வார்த்தை இப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும் ஜனங்களுக்குள்ள. பாத்திருக்கீங்களா? கேட்கும் போது சில ஜனங்களை தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க சந்தோஷமா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப பிரோஜனமா இருந்தது இந்த வார்த்தை. சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு ஏதான வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வெளியே போயிடுவாங்க. பாருங்க, பாத்துருக்கீங்களா? நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன். பாருங்க, சபையில மெசேஜ் கொடுக்கும் போது வார்த்தையை சொல்லும் போதே சில பேர் எழுந்து வெளியே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வார்த்தை. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நீங்க என்ன வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல என்ன காட்டப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை இப்படிதான் செயல்படுது. அதான் யோவான் காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்ற கூடாதான் 11ஆம் வசனத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எப்பா யோவான், அதுக்கு நீ என்ன பண்றாத, மத்தவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதே, அதனால நான் இந்த வசனத்தை சொல்றாம விட்டுறக்கூடாதுன்னு நீ தயவு செஞ்சு சொல்லு அப்படின்றாரு. பாருங்க, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷக்காரரும் ராஜாக்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஐயோ, அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அப்படி தாக்கத்தை ஏற்படுத்திடுமே அந்த வார்த்தை. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினா இல்லைங்க, ஏற்படுத்தும். அதுக்காக தான் பேசணும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, மனுஷன் பேசுகிற நார்மல் வார்த்தை நம்ம சொல்லுவோம். பாத்துருக்கீங்களா? நீ என்ன ஒண்ணா அடிச்சுக்கோ, ஆனா தயவுசெய்து வார்த்தையில மட்டும் திட்டாத. ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பாருங்க, மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தைங்க, இதுல இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை கிறிஸ்துவா இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை புறப்படும் போதே என்ன நடக்குது? செயல்படுது, தாக்கத்தை உண்டாகுது. அதுதான் காட்டுறாருப்பா. சொல்றவங்களுக்கு நல்லா எனர்ஜிட்டியா இருக்கும், அவங்களுக்கு தேனை போல இருக்கும். ஆனா கேட்கும் போது அவங்களுக்கு கசப்பாகுது, தாக்கத்தை ஏற்படுத்துதுப்பா அப்படின்றாரு. அதனால நீ என்ன பண்ணுவாங்க, சொல்லாம விட்டுறாத, சொல்லு. சர்ச்சில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இல்ல கர்த்தருடைய வார்த்தை நீங்க அன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் இருக்கார் பாருங்க, அப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாங்க.